ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு நைஸ் பராட்டா ட்ரை பண்ண போகிறோம். பராட்டா பார்த்திங்கன்னா சவுத் இந்தியனில் வந்து நம்ம பரோட்டா சொல்லுவோம், சிலோன் பரோட்டா, மலபார் பரோட்டா. பட் நார்த் இந்தியாவில் பார்த்தா பராட்டா சொல்லுவாங்க. ஒன்றுமே இல்லை, எல்லாம் சப்பாத்தி ஃபேமிலி தான், ஜஸ்ட் மாவு தான். இங்கே வந்து மைதா யூஸ் பண்ணுவோம். நார்த் இந்தியாலாம் பார்த்திங்கன்னா வீட் ஃப்ளார் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஹோல் வீட் ஃப்ளார், அந்த கேஹும் சொல்லுவாங்கள்ல, அந்த ஹோல் வீட் ஃப்ளார் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வெரி வெரி ஹெல்த்தியான டிஷ் பார்க்க போகிறோம். அண்ட் ரொம்ப வித்தியாசமானது கூட இந்த பராட்டா. இது பேர் வந்து முருங்கை இலை இருக்குது இல்லையா, முருங்கை இலை பராட்டா. அந்த இலை வச்சு நம்ம பராட்டா பண்ண போகிறோம். யூஸ்வலாக வந்து அந்த வெந்தய இலை இல்லாட்டி ஆலு, அதாவது பொட்டேட்டோ, பன்னீர் பராட்டா, அப்புறம் ஆனியன் குல்ச்சாஸ், அது பன்னீர் குல்ச்சாஸ், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. பட் முருங்கை எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இட் இஸ் ரேர், நாட் எவ்ரிபடி டஸ் இட். அண்ட் உங்களுக்கு வந்து அந்த கசப்பு தன்மையோ அந்த முருங்கை ஸ்மெல்லோ எதுவுமே இருக்காது இதில். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. அண்ட் அதோட நியூட்ரிட்டிவ் வேல்யூ, இட்ஸ் அ காட் கிவன் கிஃப்ட். பார்த்திங்கன்னா முருங்கை இலை அது வந்து நம்ம பண்ணுறச்ச நிறைய பேசலாம் அதை பற்றி. பட் இன்றைக்கி அதோட மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வந்து முருங்கை இலை பராட்டா. ஸோ நல்லா ஃப்ரெஷ்ஷான முருங்கை இலை எடுத்துக்கோங்க. இன்க்ரீடியன்ட்ஸ் நல்லா இலசாக இருந்தால் நல்லாயிருக்கும். நல்லா இண்டிவிஜுவல் இலையாக ஆஞ்சி வச்சுக்கோங்க, நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. அண்ட் ஒன் மோர் பிக் அட்வான்டேஜ் இதுக்கு என்னென்னா, மோஸ்ட்லி எவ்ரி 2 ஹவுஸஸ்க்கு ஒரு முருங்கை செடியான்னு இருக்கும், மரம். ஸோ அண்ட் இது வந்து நிறைய பெஸ்டிசைட்ஸ், ஃபர்டிலைசர்லாம் போடாமல் தானாக இட் கம்ஸ் பியூட்டிஃபுல்லி இந்த நேச்சர். அதனால நீங்கள் ரொம்ப பயப்பட வேணாம் அதில் என்னென்ன இதெல்லாம் இருக்கோ அப்படின்ட்டு. ஸோ அது வந்து ஆர்கானிக்னே சொல்லலாம், 100% ஆக்சுவலி. ஸோ முருங்கை இலை கொஞ்சோண்டு நல்ல ஹோல் வீட் ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. எந்த இதுவும் மிக்ஸ் பண்ணாமல், லைக் இன்னும் சம்டைம் 7 கிரெயின் விற்கிறாங்க, எவ்வளோ மிக்ஸ் பண்ணிலாம் விற்கிறாங்க. நல்லா இந்த கொஞ்சம் இந்த ஃபைபரி டெக்ஸ்சர் இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க வீட் ஃப்ளவர் எப்போவுமே, அது பெட்டர். ஐ வுட் ஆல்வேஸ் சஜஸ்ட் ஆர்கானிக் இஸ் பெட்டர். பட் நல்ல வீட் ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. அண்ட் இதில் வந்து நம்ம இந்த மாவில் வந்து கொஞ்சம் மசாலா மாதிரி வறுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் பிசைஞ்சு பரோட்டா விட போகிறோம். ஸோ அந்த மசாலாவுக்கு என்ன தேவை பார்த்திங்கன்னா, கொஞ்சம் பச்சை மிளகா, தேங்காய், இது பேசன் அதாவது கடலை மாவு, கொஞ்சம் எலுமிச்சம்பழம், உப்பு, சாட் மசாலா அண்ட் ஜிஞ்சர், இஞ்சி. ஸோ இதெல்லாம் தான் நம்ம லேசாக கொஞ்சம் எண்ணெயில் வறுத்துட்டு மாவில் பிசைஞ்சிட்டு அப்புறமா சப்பாத்தி மாதிரி பரோட்டா மாதிரி இட்டு நம்ம சுட்டு எடுக்க போகிறோம். ஸோ அதுதான் இதோட ஹைலைட்டே ஆக்சுவலி. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அந்த மசாலா எப்படி ஃப்ரை பண்ணுறது காமிக்கிறேன். வெரி வெரி சிம்பிள். நிறைய கிட்ஸ், எஸ்பெஷலி ஈவன் எல்டர்ஸ், நம்ம கிட்ஸ் பேரை சொல்லியே நம்ம இது பண்ணுவோம். நிறைய பேர்த்துக்கு கீரை சாப்பிட்றது ஒரு பெரிய ப்ராப்ளம் தான். பட் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அந்த கீரையோட ஸ்மெல்லே உங்களுக்கு தெரியாது ஆக்சுவலி. நான் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். குக்கிங் ஆயில் தான் எடுத்திருக்கேன், நான் ரைஸ் பிரான் ஆயில் எடுத்திருக்கேன். நல்லா ஹீட் ஆனப்புறம் நம்ம இந்த மசாலாஸ்லாம் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணப்போம் லைட்டாக. இவ்வளோ இலை இருக்கேன்னு நினைக்காதீங்க. அது ஃப்ரை ஆனப்புறம் அந்த வாட்டர்லாம் எவாப்ரேட் ஆகி நல்லா ஷ்ரிங்க் ஆகி கொஞ்சமாக தான் இருக்கும் ஆக்சுவலி. இன்ஃபேக்ட் இதுவே டபுள் த எவ்வளோ மாவு இருக்கோ அவ்வளோ இலை எடுத்துட்டால் கூட உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஜிஞ்சர் ஆட் பண்ணுறேன். அண்ட் இது மேலேயே கொஞ்சம் கடலை மாவு ஒரு 3 டீஸ்பூன்ஸ் எடுத்துக்கோங்க. இது வந்து நல்லா ஃப்ரை ஆகணும், ட்ரையாக, லைக் இன்னும் அந்த பச்சை ஸ்மெல் போகணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த எண்ட் ரிசல்ட் நல்லாயிருக்கும். மைசூர் பாக்குக்கெலாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி. பட் மைசூர் பாக்கு கிடையாது. ஒரு மாதிரி ட்ரை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து முருங்கை இலை எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நீ காத்தால் தான் எங்கள் வீட்லேயே ஒரு மரம் இருக்குது, பிக்ட் இட் அப், வெரி ஃப்ரெஷ். இது போக போக அப்படியே உங்களுக்கு குறைஞ்சி சின்னதாக போயிடும் ஆக்சுவலி.
கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா மாவுலேயும் நம்ம ஆட் பண்ண போகிறோம் உப்பு. இதோட ஒரு நல்ல சூப்பரான ஸ்பைசியாக சப்ஜி பண்ணிங்க வச்சுக்கோங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு சேஞ்ச். மேத்தி பராட்டான்னு எல்லாருமே பார்த்துப்பீங்க. மேத்தின்னா என்னது, வெந்தய இலை தான். இப்போ அதே மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. அது 2 நாள் வச்சு கூட சாப்பிட்லாம். ட்ராவல்லாம் போனீங்கன்னா நல்லா பெருசாக ஒரு ஃபாயிலில் ரேப் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போனீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ ஒரு மாதிரி ட்ரை ஆயிடுச்சு. இப்போ ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுறேன் நான். தேங்காய் கொஞ்சமாக தான், ஒரு 1.5 டீஸ்பூன்ஸ் தேங்காய் அண்ட் கொஞ்சம் சாட் மசாலா. அப்போ தான் அந்த பராட்டாவில் ஒரு மைல்டாக ஒரு சாட் ஸ்மெல் வரும். நீங்கள் எல்லாருமே கவனிச்சிருப்பீங்க. தீஸ் டேஸ் ரெடிமேட் பராட்டாஸ் கூட கிடைக்கிறது உங்களுக்கு. அண்ட் கொஞ்சம் லெமன் ஜூஸ். பேன் சூடாக இருக்கிறச்சே கொஞ்சமாக பச்சை மிளகாய் ஆட் பண்ணிடுறேன். நீங்கள் வந்து பச்சை மிளகாய் சில பேர்த்துக்கு வந்து ராவாக இருந்தால் பிடிக்கும், சில பேர்த்துக்கு குக் பண்ணால் பிடிக்கும். பட் இப்போ வந்து நான் ஃபைனலாக ஆட் பண்ணுறேன். நீங்கள் பிகினிங்கில் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃபைனாக சாக் பண்ணிப்போங்க. ஏன்னா சப்பாத்தி இடுறச்சே ஹிண்ட்ரன்ஸாக இருக்கக்கூடாது உங்களுக்கு. ஏன்னா நம்ம சப்பாத்தி பண்ணணுமே நினச்சியே பாதி சமயம் அதை இடுறதுக்கு பயந்துட்டே நம்ம சப்பாத்தி பண்ணுறது கிடையாது வீட்டில். பட் இது ரொம்ப ஈஸி. ரொம்ப ஃபோல்ட் பண்ணிலாம் பண்ண வேண்டாம், அப்படியே ரோல் பண்ணிடலாம். நீங்கள் நம்ம எலுமிச்சம்பழம் ஏன் ஆட் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா, அந்த ஒரு இதில் எதுலேயுமே ஒரு புளிப்புத்தன்மை இருந்தால் அதில் கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால தான் கொஞ்சம் அந்த டேங்கினஸ் இருக்கும். நீங்கள் பராட்டா மசாலாலாம் பார்த்திங்கன்னா நார்த் இந்தியாவில் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பராத்தா மசாலான்னு விற்கும் உங்களுக்கு. மேத்தி பராட்டா நிறைய லைக் இன்னும் வெரைட்டி. அந்த பிளாக் சால்ட் ஆட் பண்ணி தனித்தனியாக மசாலா அந்த மாவுலேயே அவங்க மிக்ஸ் பண்ணிப்பாங்க ஆக்சுவலி. ஸோ அந்த மாதிரி அந்த புளிப்புத்தன்மை வரத்துக்கு ஏன்னு சொன்னேன்னா அதுக்கு தான் நம்ம அந்த லெமன் ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம மசாலா இஸ் ரெடி. நவ் நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் மாவு கலக்கிறது தான். இட்ஸ் வெரி சிம்பிள். ஸோ நம்ம வந்து முருங்கை இலை இவ்வளோ ஆட் பண்ணோம் இல்லையா, ஸோ அதே அளவுக்கு கொஞ்சம் மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாவு வந்து கொஞ்ச நேரம் கலந்து வச்சு ஊறினா தான் நல்லாயிருக்கும் ஆக்சுவலி. ஸோ இதில் லைட்டாக நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஜஸ்ட் ஃபார் த மசாலா தானே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே இதில் எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் நம்ம எப்போவும் சப்பாத்தி பிசைகிற மாதிரி பிசைஞ்சு வச்சுக்க வேண்டியதுதான். நான் ஆல்ரெடி ஒரு பேட்ச் பண்ணி ஊற வச்சுருக்கேன். நம்ம நெக்ஸ்ட்டு இதை ஊற வச்சுட்டு அந்த எடுத்து நம்ம சப்பாத்தி இடலாம். எவ்வளோ சாஃப்டாக வருது பாருங்கள். அது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டோம். இதுவே ஒரு பெரிய ஆர்ட் தான். நீங்கள் பஞ்சாப் சைட்லாம் போய் பார்த்தீங்கன்னா ரோடு ஓரத்துலேயே வச்சு அந்த கறி அடுப்புலேயோ இது கையிலேயே தட்டி 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 சூப்பராக இருக்கும் அவங்க பண்ணுறது. ஆக்சுவலி பார்த்துட்டே இருக்கலாம். அது ஆக்சுவலி இவ்வளோ ஈஸியாக பண்ணிவிடுவாங்க. அவங்க கையிலேயே நல்லா திக்காக இருக்கும். ஒன்று சாப்பிட்டாலே அப்படியே வயிறு ஃபுல்லிங்காக இருக்கும். திங்க் நம்மளுக்கு இட்லி தோசை சாப்பிட்டே சப்பாத்தி இஸ் பிகம் அ பிக். பட் ஒரு நாள் ஒரு டிஷ் நைட் நம்ம மெனு பண்ணிட்டோன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இல்லையா கிட்ஸுக்கு. எங்கள் வீட்டிலலாம் ரைஸ்னாலே ஓடி போயிடுவாங்க எல்லோரும். ஆல்வேஸ் தே வாண்ட் சம்திங் டிஃப்ரெண்ட் எவ்ரி டே. ஐ திங்க் எல்லா கிட்ஸுமே அதே மாதிரி தான் தீஸ் டேஸ். நோபடி வாண்ட்ஸ் டு ஈட் ரைஸ். ஒன்லி சப்பாத்தி இல்லை நார்த் இண்டியன் இல்லை தான் பாஸ்தா பீட்ஸா அதான் சாப்பிட்றாங்க எல்லாம். ஸோ அதுவே நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ணி தரலாமே. ஸோ அவங்களுக்கு தெரியக்கூட தெரியாது இதில் என்ன போட்டிருக்கோம் நம்ம அப்படின்னு சொல்லி. நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பிசைஞ்சு மூடி வச்சுருங்க. ஏன்னா அது திறந்து வைக்க வேணாம், மேலே ட்ரை ஆகிடும் உங்களுக்கு. அதனால தான் மூடி வைக்க சொல்கிறேன் நான். ரொம்ப நேரம் விட போகிறீங்கன்னா கொஞ்சம் வெட் கிளாத் வச்சு மூடி வச்சுருங்க. நான் இது வந்து ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி பிசைஞ்சேன் ஆக்சுவலி.
அது ஊற ஊற உங்களுக்கு டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள். சேம் அதே மாதிரி தான் இதை பண்ணி வச்சுருக்கேன் ஜஸ்ட் 2 hours பேக். ஸோ நம்ம தவா வச்சுட்டு இதை இட ஆரம்பிக்கலாம். நம்ம கொஞ்சமாக தொட்டுக்கிறதுக்கு மாவு எடுத்துக்கலாம். நம்ம நார்த் இந்தியெல்லாம் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பரோட்டா சாப்பிடுவாங்க. நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். ஆக்சுவலி 2 மணி வரைக்கும் பசிக்கவே பசிக்காது. ஏன்னா இட் ஹேஸ் ஃபைபர் இல்லையா, இட் டேக்ஸ் டைம் ஃபார் டைஜஷன். உங்களுக்கு வீட் நம்ம கார்போஹைட்ரேட்ஸ் இந்த ரைஸ் ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா குவிக்காக டைஜஸ்ட் ஆகிடும். அதனால தான் நம்மளுக்கு 12-1 மணிக்கே ஒரு மாதிரி வி பிகம் வெரி டயர்ட். முருங்கை இலை பற்றி பேசலாம் சொன்னேன் இல்லையா. முருங்கை இலை பார்த்திங்கன்னா அவ்வளோ சீப், இன்எக்ஸ்பென்சிவ், அதாவது ரொம்ப விலை குறைச்சல். பட் அதில் இருக்கிற சத்து பார்த்திங்கன்னா 100 times மோர் தேன் வாட் அதர் திங்ஸ் ஹேவ். கேரட்டோட 7 times மோர் வைட்டமின் ஏ இருக்குது. அண்ட் இது இருக்கு இல்லையா ஆம்லா, அதாவது கூஸ்பெரி, நெல்லிக்காய் ஆர் ஆரஞ்சோட இதோட 3 or 4 times மோர் வைட்டமின் சி இருக்குது. ஸோ இந்த இதெல்லாம் இருக்குல்ல, ப்ரெக்னென்ட் விமென்லாம் இதை டெய்லி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. ஆக்சுவலி அயன் இருக்குது நிறையா. இட்ஸ் ரியலி அ காட் கிவன் கிஃப்ட். நீங்கள் அப்ராட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹெல்த் ஃபுட் ஸ்டோர்ஸ்னு இருக்கும். அங்கே போய் பார்த்தீங்கன்னா லைக் முருங்கை பொடியை கேப்சியூலாக பண்ணி விற்பாங்க. அவங்க அதை வாங்கி சாப்பிட்டுட்டு தே ஃபீல் வெரி எனர்ஜெட்டிக். ஆக்சுவலி நம்ம இவ்வளோ டிஷ்ஷு பண்ண தெரிஞ்சுட்டு இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லையா. நம்ம நீங்கள் இதுக்கு சப்ஜி இருந்தால் நல்லாயிருக்கும். சப்போஸ் சப்ஜி இல்லைன்னா நல்ல ஒரு பிக்கிள், ஒரு ரைத்தா, பூந்தி ரைத்தா, குக்கும்பர் ரைத்தா அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா அதுவே போகும் உங்களுக்கு. சப்ஜி பண்ணணுமே மோஸ்ட்லி நம்ம ஐயோ சப்ஜி பண்ணணுமேன்ட்டே சப்பாத்தி பண்ணுறது கிடையாது. அது ஒரு பெரிய யோசிக்கணும் உட்காந்து என்ன டிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு. 2 சைடு நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்தப்புறம் எடுத்துடலாம். இப்போ ஒரு பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு ஒரு பிக்கில் நல்லா கட்டி தயிரோடு காமிச்சிருக்கேன் சர்வ் பண்ணி. இதே நீங்கள் வந்து எனி சப்ஜிஸ், பேங்கன் பர்த்தா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஃபுல் கத்திரிக்காய் வச்சு பண்ணுறது பேங்கன் பர்த்தான்னு பேர். இல்லாட்டி ஒரு எனி பன்னீர் சப்ஜி, சோலே அந்த மாதிரி சப்ஜியோட ஒரு பிக்கிளோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் சாலடோட வெரி ஃபில்லிங் ஃபுட் ஆக்சுவலி.